This is Maniandan from Missile Defense Institute. இன்னைக்கு CDS and NDA க்கு வரக்கூடிய important polity questions பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Question number 1. Which one of the following cases is related to the rule of law? So rule of law நம்ம பார்த்திருப்போம். Article 14ல வந்து equality before the law and equal protection of law அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எங்க இருந்து எடுத்திருப்போம்னா யூகேல வந்து ரூல் ஆஃப் லா எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம், எந்தவித ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸும் யாருக்கும் கிடையாது, நோ ஒன் இஸ் எபோவ் தி லா அப்படிங்கிற ஃபீச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டிகல் 14 கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேசஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக போயிருக்கும் 50s இருந்து இப்போ 2024 வரைக்கும். ஸோ இந்த ரூல் ஆஃப் லா ரிலேட்டடாக எந்த கேசஸ் போயிருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற இந்திரா சாணி கேஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லாவை வந்து டீல் பண்ணியிருக்கோம். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திரா சாணி கேஸ். ஸோ மற்ற கேஸ் தெரிஞ்சுக்குங்க. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா இந்திரா நேரு கேஸ். ஸோ இது ஃபேமஸான எலெக்ஷன் கேஸ். அதுக்கடுத்து எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்குலரிசம், ஃபெடரலிசம் இந்த ஃபீச்சர்ஸை வந்து டீல் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ராம் ஜெத்மலானி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 2. In which one of the following condition the president rule can be extended beyond 1 year? So president rule அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிட்டாங்க, இல்ல சென்டரோட இம்பார்ட்டன்ட் டைரக்ஷனை வந்து கேட்கல அப்படிங்கிறதுக்காக பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 356 அண்ட் 365. நார்மலா பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர் தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ல 1 இயருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூலை வந்து சில ஸ்டேட்ஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படிங்கறதா கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a proclamation of national emergency should in operation in the whole of India or in the whole or any part of the state. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 352 கீழே வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் இல்ல ஆர்ம்டு ரிபெலியன் இந்த கண்டிஷனுக்காக டிக்ளேர் பண்றது. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி ஒரு பர்டிகுலர் ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ண முடியும், இல்லை த்ரூ அவுட் கண்ட்ரியும் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டேட்ல வந்து இந்த பிரசிடென்ட் ரூல் போயிட்டு இருக்கும் போது பேரலா நேஷனல் எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ரீசனை காட்டி பிரசிடென்ட் ரூலை வந்து 1 இயருக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். தென் செகண்ட் ஆப்ஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மஸ்ட் சர்டிஃபை தட் ஜெனரல் எலெக்ஷன் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட் cannot be held on account of difficulties. ஸோ 1 இயருக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சர்டிஃபை பண்றாங்க, இப்ப பிரசன்டா வந்து எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது, வைக்க முடியாது, சில டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னு சர்டிஃபை பண்றாங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட், போத் 1 and 2. தென் கொஸ்டின் நம்பர் 3. இட் இம்ப்ளைஸ் a stay of execution of sentence for a temporary period. ஆர்டிகல் 72க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பார்டனிங் பவர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சில கேசஸ்லாம் வந்து பிரசிடென்ட் கருணை மனுக்கு போகும் இல்லைங்களா? ஸோ அந்த பவர்ஸ் வந்து ஆர்டிகல் 72ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் வரும்போது அவர் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5 பவர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் இருக்கும். அவர் எந்த ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ண முடியும். அதுல கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்டே ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஃபார் ஏ டெம்பரரி பீரியட். ஸோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸிகியூஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெப்ரைவ். ஓகேங்களா? ஸோ இதான் ஆப்ஷன் டில இருக்கிறதா ஆன்சரு. மற்றது என்ன அப்படின்னா பாடன். பாடன் அப்படின்னா கம்ப்ளீட்டா அவங்கள வந்து ஃப்ரீ பண்ணி விடுறது. கிரைம் ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா டெத் சென்டென்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சென்டென்ஸ் கொடுத்துருக்கலாம், அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி விடுறதா பாடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது வர சென்டென்ஸை வந்து குறைச்சி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் டெத் சென்டென்ஸ்ல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்டா மாத்தி கொடுக்கறது வந்து கம்யூட்டேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து ரெஸ்பைட் அப்படிங்கிறது வேற ஏதாவது ஸ்பெஷல் ஃபேக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெத் பெனால்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டிசேபிளா இருக்காங்க, இல்ல வந்து அந்த விமன் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக அதை குறைச்சி கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பைட்னு சொல்லுவாங்க. ஸோ டெம்பரரி பீரியட் அப்படிங்கிறது ரெப்ரைவ் கீழே வரும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. தென் கொஸ்டின் நம்பர் 14. த ஜாயிண்ட் சிட்டிங் கேன் பி பாசிபிள் ஃபார். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னா என்னன்னா ஆர்டிகல் 108ல ஜாயிண்ட் சிட்டிங் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பில் வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபால பாஸ் பண்ணும் போது லோக்சபால பாஸ் ஆயிருச்சு, பட் ராஜ்யசபால பாஸ் ஆகல. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லா இருக்கும் போது பிரசிடென்ட் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்க்கு கால் பண்ண முடியும். ஓகேங்களா?
ஸோ நார்மலா லோக்சபானா லோக்சபா மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ராஜ்யசபானா ராஜ்யசபா மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது ரெண்டு சபால இருந்தும் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. ஓகேங்களா? ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும் போது லோக்சபா ஸ்பீக்கர் தான் வந்து ஹெட்டா இருப்பாரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாவோட ப்ரொவிஷன்ஸ் படி தான் வந்து அந்த ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் சிட்டிங் வந்து என்னென்ன பில்ஸ்க்கு அப்ளிகபிள் அப்படின்னா, ஆர்டினரி பில்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். மணி பில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. மணி பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் அப்ளிகபிள் ஆகாது. ஃபினான்ஸ் பில் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் வந்து கண்டிப்பா வந்து அசைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 3 ஆப்ஷன் சி. தென் கொஸ்டின் நம்பர் 15. The chairperson and members hold office for a term of 3 years or until attain the age of 70 years, whichever is earlier, they are eligible for reappointment. ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா கொஸ்டினை வச்சு நம்ம வந்து சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் சிஜேஆர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 65 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வர பர்சன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ஹெச்ஆர்சியில் வந்து சேர்மனா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தேங்க்யூ.